सत श्री अकाल राम राम उम्मीद करदा सारे ठीक होंगे। तो अज आप रोस्ट करने लगे एक वीडियो के ऊपर जो कि है कैंडीज मतलब कि फ्रूटी फ्रूटी जो कि आइसक्रीम के उपर ला के खाने। तो चलो आप देखते वीडियो तो उस बाद देवांगे रिएक्शन। பப்பாளி காய் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வா 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 அடுத்து புடிங்க. என்னடா வர மாட்டேங்குது. வரட்டுடா பழம். அப்படி புடி முத்தோணிங்க. அடுத்து பழம். இந்த புடி. கொள்ளுடியா. தூய் போடு. இதோ புடிங்கி விட்டுறவா. அண்ணே எத்தனை புடியா. அப்படி வேகமா போடு. மரத்திலே பழுத்த பழம். இதாண்டா ஓட்ட போட்டு தின்று இருக்கோம். இது வந்து பசியில வந்து கொஞ்சம் 4 நட வருமா? சும்மா எடுங்க. சும்மா ஒலிக்கடா. இருடா. அட தாத்தா புடிங்க, நீ போடுங்க தாத்தா. இந்த சட்டி தூக்கிறியா தம்பி? நல்லா ஃபோர்ஸ் ஆடி. நல்லா தண்ணி நல்லா அந்த கத்தி கட்டி எடுத்துட்டு வாங்க தாத்தா. இந்த கத்தி தள்ளி விடு அப்படியே. இந்த சின்ன பழமா நீங்க சிவுங்க தாத்தா. நான் பெரிய பழம் எடுத்துக்கிறேன். தாத்தா இனிமேல் தவறு இருந்தால் என்னிடம் கூறுங்கள். நீனே வாழைக்காய் போற ரெடியா நறுக்கிட்டேன். இந்தா போம்டா. ஒரு முட்டை வச்சு நான் நறுக்கிட்டேன். சின்ன உனக்கு தரவா? நீ கூட தூக்கி போடுங்கட்டு. நீ தான தான் வைப்பீங்க. நான் சீவி தள்ளி இரண்டு தள்ளுங்க. நீங்க என்ன மழை வேண்டியது தாத்தா? வளன்னு நீங்க என்ன வேணும்னா சொல்லுங்க தாத்தா. வேண்டாங்கற நேரத்துல வேண்டாம்னு வேணுங்கற நேரத்துல ஒரு சமயம் பயங்கர விரைவில் சொல்லிடு. ஏடா இந்த மாதிரி சொல்லி நான் திட்ட போறேன்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது. மழை பெஞ்சா அப்புறம் வெயில் தான் அடிக்கும். மழை பெய்யும்போது வெயில் வீட்டுக்கு போக முடியாது. அப்புறம் சொல்லுங்க என்னத்தா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் தாத்தா. நான் இப்போ இது அவனுக்குள்ள போடுறது முழங்காலும் வலிக்குது. இப்படி தூக்கிடலாமா? தண்ணியை தூக்கிங்களா? பொடியா நறுக்கணும் பப்பாளி காயே. கால அப்படியே மெதுவா கீழே பின்னாடி இழு. கொள்ளாமே ஓடுனா உன்னை தள்ளி விட்டுக்கணும். நல்லா சேர்த்தணும். எங்கடா இன்னைக்கு லோட் புடிங்க. தூக்கு அப்படியே. சக்கரை முதல் சுடுதண்ணே அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இப்போ அது வந்து கொதிச்சு வீசு மாப்பிள்ள. அரே வேக்காடு பப்பாளி காயே எழுத்து கைங்க காலத்தில் அடுப்புல வேணா கத்துறான்.
அளவா வையே கம்மியாக இருக்குது கூட இருக்கணும் பிரச்சனை வரக்கூடாது பால் மசாலா பால் பெரிய நான் வருவேன் கடத்திரி போதுரா இதை மட்டும் சுடுதாயினாரு ஏன் நல்ல மஞ்சள் கலர் ஆயிருச்சு. இப்போ பச்சை கலரை பார்க்குறியா அடுத்து தூக்கிடும்ட்ட பச்சை கை வைக்க முடியல கையில் மிளகா பட்டாலும் மாட்டேங்குதுன்னா கையில் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கலர் நல்லா நீட்டா இருக்குல்ல. இது நல்லா காயட்டு நாளைக்கு வந்து பார்ப்போம். ஏன் கலரு ஏன் சரி தள்ளி விடு சேர்த்துக்கிட்டா அப்படி கொட்டி விடு சேர்த்துக்க இந்த பச்சை சேர்த்துக்க. ஊரில் கல்யாணத்தில் இந்த பேப்பர் விட்டுருவோம்ல கலர் பேப்பர் அந்த மாதிரி கலரும் கண்ணை கவரும். தூக்கலாம் நல்ல எல்லாத்தையும் கலந்து கிண்டுங்க அப்படியே மாசம் கிண்டாம அப்படியே தட்டி விட்டு ஒரு குழியை பறிச்சு அப்படி கொட்டு. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கேன் நீ. ஆடா போகையில ஒரு மங்கா அள்ளிட்டு போயிடணும் பையனுக்கு தானே. ஊற்றி சட்டையை கொடுத்துரு நான் போய் கழுவிட்டு வரேன். அழகான குட்டி பந்து மாதிரி நீட்டக்கூடாது பெரியப்பா வீடியோ எடுக்க. எப்படி இருக்கு வெண்பா? நீ எப்படி இருக்கு குழலி? எப்படிடா இருக்கு? இப்படி உட்காந்துக்க நல்லா இருக்கு. டூட்டி புட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த கேக்கில் ஐஸ்கிரீமில் என்ன திங்கிற சாமான்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கிடக்கும். அது பூரா டூட்டி புருட்டி பப்பாளி காயில் தான் செய்வாங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். நம்மளும் பப்பாளி தோட்டத்துக்கே போய்ட்டு காயாக பறித்து அதை வேக வச்சு சீனி பால் ஊற வச்சுட்டு செஞ்ச கலர் கலரான டூட்டி புருட்டி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே வேறு லெவலில். அதுவும் ஐஸ்கிரீமோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டூட்டி புருட்டியோட சுவையும் ஐஸ்கிரீமோட சுவையும் சேர்ந்து வயிறே குளுகுலுன்னு இருக்கு. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட் டூட்டி புருட்டி சூப்பராக இருக்கு. बहुत वधिया लगी ये कैंडीज़ वाली वीडियो तो ਆਪਾਂ ਨੂੰ ਇਹ ਸਿੱਖ ਮਿਲੀ ਹੈ ਕਿ ਆਪਾਂ ਵੀ ਘਰੇ ਤਾਂ ਤਿਆਰ ਕਰ ਹੀ ਸਕਦੇ ਹਾਂ ਤੇ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਘਰੇ ਤਿਆਰ ਕਰਕੇ ਕਿਸੇ ਦੀ ਹੈਲਪ ਵੀ ਕਰ ਸਕਦੇ ਹਾਂ। ਉਹਨਾਂ ਨੇ ਹੈਲਪ ਕੀਤੀ, ਲੋਕਾਂ ਨੂੰ ਖਿਲਾਈ, ਲੋਕਾਂ ਨੂੰ ਉਹਨਾਂ ਨੇ ਜੋ ਵੀ ਕਿਸੇ ਨੂੰ ਖਿਲਾਈ ਯਾਰ। ਮੈਂ ਇਹਨਾਂ ਨੇ ਕਹਿ ਸਕਦਾ ਕਿ ਇੱਕ ਵੀਡੀਓ ਦੇਖ ਕੇ ਇਮੋਸ਼ਨਲ ਵੀ ਹੁੰਦਾ ਬੰਦਾ ਜਦੋਂ ਲਾਸਟ ਦੇ ਮੂਮੈਂਟ ਦਿਖਾਉਂਦੇ ਨੇ ਵੀ ਕਿਸ ਤਰ੍ਹਾਂ ਨੂੰ ਪਰੋਸਦੇ ਨੇ, ਕਿਸ ਤਰ੍ਹਾਂ ਖਾਂਦੇ ਨੇ। ਬਹੁਤ ਵਧੀਆ ਲੱਗਿਆ ਉਸ ਵੀਡੀਓ ਨੂੰ ਦੇਖ ਕੇ। ਤੇ ਇੱਕ ਮੂਮੈਂਟ ਬਣਦਾ ਕਿ ਸੋਸ਼ਲ ਐਕਸਪੈਰੀਮੈਂਟ ਨਹੀਂ ਹੁੰਦਾ ਵੀ ਉੱਦਾਂ ਦਾ ਵੀਡੀਓ ਨੂੰ ਤਿਆਰ ਕੀਤਾ ਹੋਇਆ। ਲਾਸਟ ਮੂਮੈਂਟ ਇਹ ਨਾ ਸੋਹਣਾ ਲੱਗਿਆ ਕਿ ਯਾਰ ਅੱਖਾਂ ਦੇ ਤੋਂ ਹੰਝੂ ਗਿਰਨ ਵਾਲਾ ਕੰਮ ਸੀ ਜੋ ਕਿ ਉਹਨੂੰ ਖਿਲਾਉਣਾ, ਜੋ ਚੀਜ਼ ਨੂੰ ਦੇਖਿਆ ਹੋਵੇ ਨਾ ਕਦੇ ਉਸ ਚੀਜ਼ ਨੂੰ ਖਾਂਦੇ ਨੇ ਤਾਂ ਬਹੁਤ ਵਧੀਆ ਮਹਿਸੂਸ ਤਰੀਕੇ ਨਾਲ ਖਾਂਦੇ ਨੇ। ਤੇ ਆਈ ਹੋਪ ਕਿ ਮੈਨੂੰ ਤਾਂ ਵੀਡੀਓ ਬਹੁਤ ਵਧੀਆ ਲੱਗੀ। ਆਈ ਹੋਪ ਕਿ ਤੁਹਾਨੂੰ ਵੀਡੀਓ ਵਧੀਆ ਲੱਗੀ ਤਾਂ ਲਾਈਕ ਕਮੈਂਟ ਸ਼ੇਅਰ ਵੀ ਕਰ ਦਿਓ ਯਾਰ। ਵੀਡੀਓ ਨੂੰ ਸਪਿਕ ਨਾ ਕਰਿਆ ਕਰੋ, ਪੂਰੀ ਦੇਖਿਆ ਕਰੋ ਯਾਰ। ਬਾਈ ਮਨ ਕੇ ਬੇਨਤੀ ਆ, ਹੱਥ ਜੋੜ ਕੇ ਮੇਰੇ